ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாமா, சாய்தான் வந்திருக்கிறேன். உன்னை பார்த்து சில விஷயத்தை பற்றி பேசி உனக்கு நிறைய இன்பமான செய்தியை கொடுக்கலாம் என்றுதான் வந்துவிட்டேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. நிறைய பேர் சொல்வார்கள், நீ அதிர்ஷ்டமானவள் அல்ல, நீ அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று. ஆனால் நான் மட்டும் சொல்வேன், நீ அதிர்ஷ்டசாலிதான். எல்லோருக்கும் மனிதர்களுடைய துணை இருக்கும். ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் தெய்வ துணை அதிகமாக உள்ளது. தெய்வங்கள் ஆனவர்கள் யார் கூட இருப்பார்கள் என்பது தெரியுமா? முதலில் சொல் பார்க்கலாம். யாரோடு இருப்பார்கள்? முதலில் அவர்கள் இருப்பது யாருமே இல்லாமல் தனிமையில் வாடி வதங்குகிறார்கள் பார், அவர்களோடு இருப்பார்கள். அவர்களுக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து கொண்டு இருப்பார்கள். உறவுகளோடு இருப்பவர்களை விட உறவுகள் இல்லாமல் தவிக்கிறார்கள் பார், அவர்களோடு இருப்பார்கள். உன்னை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை எனக்கு. எல்லா நிலையிலேயும் நான் மிகப்பெரிய ஒரு வேதனையில் இருக்கிறேன். என்னை யாரும் புரிந்து கொள்வதே இல்லை என்று வருத்தப்படுகிறாயல்லவா? உன்னோடு தான் நான் இருக்கிறேன். காலம் மொத்தத்திலேயும், ஒவ்வொரு சிரிப்பிலேயும், ஒவ்வொரு அழுகையிலேயும் உனக்கு துணையாகவும் உனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் வாரி 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 வழங்குவதற்கு நான் இருக்கிறேன். எல்லா காலத்திலேயும் நேரத்திலேயும் உனக்கு சுபத்துவமான விஷயங்களை அள்ளி கொடுக்க நான் இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் அழுகை, எப்போ பார்த்தாலும் மனவேதனை, இப்படியே தான் உன் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அழுகை, மனவேதனை அனைத்தையுமே நான் உன்னுடைய வாழ்க்கையில் மனவேதனைகள் இப்படி எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லாமல் உன்னை நித்தம் நித்தம் போட்டு கஷ்டப்படுத்துகிறதோ அதிலிருந்து நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு வருவேன். புரிந்ததா? யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமாகவே இந்த சாய் உதவுவது அல்ல. உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நேரத்திலேயும் உனக்காக யோகங்களையும் சந்தோஷங்களையும் இன்பங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொட்டுவேன். எத்தனையோ விஷயத்திலேயும், எத்தனையோ நேரத்திலேயே, எல்லா நிமிஷத்திலேயும் உனக்காகவே நான் ஒவ்வொன்றையும் பார்த்து 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 செய்வேன். உனக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை துவங்க இருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகள் இந்த வாழ்க்கைக்காக நீ காத்து கொண்டு இருந்தாய். எத்தனையோ நிமிஷத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பதையே நீ நினைத்து கொண்டே இருந்தாய். என்னை எப்பொழுதுமே புரிந்து கொள், எப்பொழுதுமே தெரிந்து கொள். வாழ்க்கையில் இதுதான் நடக்கிறதா, இந்த விஷயம் நடக்கிறதா, அந்த விஷயம் நடக்கிறதா என்பதை புரிந்து கொள். எது உனக்கு நடந்தாலும் அது நன்மைக்காகவே நடக்கும். எது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிறதோ அது நன்மைக்காகவே கிடைக்கும். யாரும் உன் வாழ்வில் எதையும் எப்பொழுதும் செய்து உன்னை ஒவ்வொரு பொழுதிலேயும் உன்னை காயப்படுத்தி உன்னை எல்லா நிமிஷத்திலேயும் உன் வாழ்க்கையை கெடுக்கவோ யாரையும் எப்பொழுதும் நான் விடமாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை நான் திருப்தியோடு வாழ வைக்க வேண்டும் என்பது மட்டுமே எண்ணமாக உள்ளது. நீ எத்தனை காலத்திற்கு, எத்தனை நேரத்திற்கு மனதை போட்டு உளைச்சலோடே இருப்பாய். உன்னுடைய சோதனைகளுக்கெல்லாம் நானும் முடிவு கட்டப் போகிறேன். உன்னுடைய சோதனை அனைத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் முடிவு கட்டி உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் நல்ல விஷயங்களை நான் செய்ய போகிறேன். புரிந்ததா? உன்னுடைய தேவையே இல்லாத மன உளைச்சல்கள், தேவையே இல்லாத குழப்பங்கள், தேவையே இல்லாத விஷயங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், நீ யாரை நம்புகிறாய்? தெய்வத்தை. அந்த தெய்வங்கள்
எந்த நிலையிலும் எதையும் நினைத்து கவலைப்படாதே. உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் என்றுமே நான் நிலைத்திருப்பேன். உன்னை ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் கண்ணீரை சிந்த விடாமல் உனக்கு ஆனந்த கண்ணீராக மட்டுமே வரும்படி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வேன். வழிகள் நிறைந்த வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் உற்று பார்த்தார்கள் என்றால் அவர்களும் அழ ஆரம்பித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு வழிகள் நிறைந்த வாழ்க்கை. வழிகள் நிறைந்த வாழ்க்கையில் வழியே இல்லாமல் ஆக்கினால் உனக்கு சந்தோஷமாகத்தானே இருக்கும். சந்தோஷத்தின் உச்சத்தை இனி வரும் காலத்திலேயே பார்ப்பாய். எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சுபத்துவமான விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு உள்ளது. எந்த நிலையிலும் எது வேண்டுமானாலும் இன்பமாக உனக்கு நடக்கும். நம்பிக்கை வையுங்கள். ஆசையாக நீங்கள் என்னென்னலாம் என்னிடம் கேட்டீர்களோ அனைத்திற்கும் நான் பொறுப்பாக நின்று செய்கிறேன். எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து விட்டீர்கள் என்றால் அதை செய்யும் வரைக்கும் எப்பொழுது செய்வேன் என்று தோன்றும். அது இப்பொழுதும் சரிதான், எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. நன்மைகள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு ஆசைகளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எல்லா விஷயத்திலேயும் அற்புதமாகவே நடக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். வெறுக்காதே, நம்பிக்கை வை. வெறுக்காதே. எந்த ஒரு விஷயத்திலேயும் எதையும் போட்டு குழப்பாதே. நாளுக்கு நாள் துரோகங்கள் கூடுகிறது என்று நினைக்காதே. உன் கர்மவினை முடிகிறது என்று நினை. உன்னுடைய தேவைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்வில் எல்லாம் சுபத்துவமாக நடக்கப் போகிறது என்பதை நினைத்துக்கொள். புரிந்ததா? எல்லா காலத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் உனக்கு இந்த சாயுடைய அன்பும் ஆதரவும் என்றுமே இருக்கும். புரிந்ததா? எப்பொழுதுமே இந்த சாயுடைய அன்பும் ஆதரவும் என்றுமே இருக்கும். நீதான் சில விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை, ஆனால் நான் அனைத்து விஷயத்தையும் புரிந்து கொள்கிறேன். காலம் மொத்தத்திலேயும் உனக்கு இன்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காது என்பது கிடையாது. எல்லாமும் கிடைக்கும். எல்லாமும் நலமாக இருக்கும். எப்பொழுதும் உனக்காகவும் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷத்திற்காகவும் நீ எப்பொழுது சந்தோஷமாக இருப்பாய் என்று நான் காத்துக்கொண்டே இருப்பேன். நல்லது செய்வேன். எப்பொழுதும் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.